வணக்கம் தலைமையிலே 20ஆம் தேதி, அதாவது நேற்றைய முன்தினம் ஜூலை 20ஆம் தேதி 2026 இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு நாள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. யாருன்னா கரப்பான் பூச்சி கட்சின்னு சொல்லி இந்த பிரிவினைவாத சக்திகள் பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல. கடைசியா இந்த பதிவு தான் இருக்கு. அதுக்கப்புறம் எந்தவித பதிவையும் காணவில்லை. கருப்பு நாள் அப்படி பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு பேச நீங்க நினைப்பீங்க. உலகம் முழுவதும் இந்த பிரச்சனையை கையாண்ட விதம், அதாவது இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தை அந்த பிரிவினை சக்திகளால் திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டு அந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு பாராளுமன்றம் நோக்கி சென்ற மக்கள் கூட்டத்தை எந்தவித ஒரே ஒரு ரவுண்ட் சுடாம, ஒரே ஒரு லைவ் புல்லட் சுடல டெல்லி போலீஸ். நிச்சயமாக இதில் கதாநாயகர்கள் யாருன்னு பார்த்தா டெல்லி காவல்துறை மற்றும் சிறப்பு அதிரடிப்படை தான். ஒரு ரவுண்டு ஃபயர் ஆகாம, ஒரு உயிர் பறிபோகாம அவ்வளோ பெரிய கூட்டத்தை அந்த அடிவானங்களும் நிச்சயமாக அப்பாவிகள் தான், அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர்களை தூண்டிவிட்டது இந்த பிரிவினை சக்திகள் தான். அவங்கள ஒரு உயிர் போகாம முறியடித்து மிகப்பெரிய அளவு வெற்றி கொடியை நிலைநாட்டியிருக்காங்க. உலகம் முழுவதும் பார்க்கப்படுது. நீங்க அப்படியே ஸ்டெர்லைட் போராட்டத்தை வந்தீங்கன்னா இதை போல ஒரு போராட்டம் தான். ஆனா துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு பல அப்பாவி உயிர்கள் பறிபோய் அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்படும் சூழலுக்கே போயிடுச்சு. அதுல எடுத்தது தாமிரம் காப்பர் எடுத்தாங்க ஸ்டெர்லைட் ஆலையில. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும், அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படாம எந்த தொழிலையும் பாதி தொழில் செய்யவே முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழியை பண்ணியிருக்கணும். அதை விட்டுக்கிட்டு இந்தியாவின் காப்பர் தேவையை சந்தித்து கொண்டிருந்த எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையை சொர்க்கபுரிய மாத்திருந்தாங்க அவங்க. ஸ்டெர்லைட் ஆலை அந்த ஊரே மிகப்பெரிய ஒரு வெளிநாடு போல இருந்துச்சு. அது இல்லாம இன்னைக்கு மிகப்பெரிய வறுமை சூழலுக்கு அங்க போயிருக்கு. அதை பத்தியும் உனக்கு கவலைப்பட மாட்டாங்க. இப்ப அந்த மக்கள் வறுமை சூழலுக்கு போயிருக்காங்க. வேலை வாய்ப்பு அப்படி இல்லை. அந்த ஊரோட வெளிநாடு மாதிரி இருந்தது, படிப்படியா மாறுது. இதை எவனும் பார்க்க மாட்டான். ஸ்டெர்லைட் ஆலையில பிரச்சனை அப்படின்னாலுங்க அந்த போராட்டத்தில் அந்த லைவ் புல்லட் போனனால தான் அவ்வளோ பேர் மரணம் அடைஞ்சது. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது. அது தமிழக வரலாற்றில் ஒரு கருப்பு தினமாக மாறி போச்சு. ஆனா அதை போன்ற அசம்பாவிதத்துக்கு இடம் கொடுக்காம கையில் உள்ள லத்திகள் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகள் மூலமாக அந்த கூட்டத்தை முறியடிச்சு காமிச்சாங்க. அந்த லட்சியம் நிறைவேறாம இதுல 119 காவல்துறையினர் காயம்பட்டிருக்காங்க. நீங்க ஒரு தரப்பு வீடியோ மட்டும் தான் பாக்குறீங்க. இந்த காக்ரோச் கரப்பான் பூச்சி பிரிவினைவாத சக்தி தலைவர்களின் கொடுக்கும் வீடியோக்கள் ஒரு தரப்பை மட்டும் தான் பாக்குறீங்க, இன்னொரு தரப்பை பார்க்கறதுல 119 காவல்துறையினர் காயம்பட்டிருக்காங்க. தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாம சின்ன எண்ணிக்கையில அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும்போது சின்ன எண்ணிக்கையில உள்ள போய் இந்த தேசத்தின் ஒருமைப்பாடு காக்கப்பட வேண்டும், பாராளுமன்றம் முற்றுகையிடப்படக்கூடாது, பாராளுமன்றம் அடித்து நொறுக்கப்படக்கூடாது, பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்படக்கூடாது சொல்லி இவர்கள் இன்னுயிரை பணையம் வைத்துதான் டெல்லி காவல்துறையினர் இவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சு காமிச்சிருக்காங்க. துப்பாக்கி சூடு நடத்துறது வேற. துப்பாக்கி சூடு நடத்தும் போது உயிர் போனாவே மிகப்பெரிய பயம் வரும். ஆனால் செய்யாமையே தடியடிகளையே சாட்சி காட்டியிருக்காங்க. கணிசமான அடிகள் காவல்துறை பக்கமும் விழுந்திருக்கு. இதை நம்ம பார்க்கல. இந்த காக்ரோச் கரப்பான் பூச்சி தலைவர்களின் தாரக மந்திரம் மற்றும் முதல் கட்டளை, இது அவங்க அதிகாரப்பூர்வ கட்டளை. நான் சொல்லல, அவனுக்கு சொல்றாங்க. அனைத்தையும் பதிவு செய், ரெக்கார்ட் பண்ணு, எல்லாத்தையுமே உன்னை சுற்றி நடக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு சொல்லி அங்க இருக்க இளைஞர்கள் அங்க நடக்கிறது எல்லாத்தையும் பதிவு செய்து அவங்கள்ட்ட கொடுக்கறாங்க. தேவையானதை மட்டும் வைத்துக்கொண்டு தேவையற்றதை கட் பண்ணிட்டு இந்த இளைஞர்கள் அப்பாவிகள் அடிவாங்குவதை மட்டுமே போட்டு காமிச்சு இந்த மக்களை, இந்திய மக்களை வெறியேற்றி கொண்டிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். மக்களின் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய, இந்திய மக்களின் கோபத்தை அதிகம் வரவழைக்கக்கூடிய, எப்படி இந்த மக்கள் கோபப்படுவாங்க திட்டமிட்டு அதை போன்ற காட்சிகளை மட்டுமே அவனுக்கு பதிவேற்றம் பண்ணிட்டே இருக்காங்க.
வலைத்தளங்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கு. குறிப்பாக அமெரிக்கா வந்து இந்த இவர்களுடைய போராட்டத்திற்கு மிகப்பெரிய பின்னணியில் இருந்து இயங்குறாங்க. வலைத்தளங்கள் அப்படியே எல்லாம் வெளியிடுறாங்க. அடிச்சு ரத்தம் கொட்டுது, துப்பாக்கி சொல்றத, கண்ணீர் புகை சொல்றத லைவா எடுக்கிறது, துடிச்சு கீழே விழுறது, இப்படி மாறி மாறி இவனுக்கு இவ்வளோ சுதந்திரத்தை அது இன்ஸ்டாகிராம்ல யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. அத்தனை வீடியோக்களும் இன்ஸ்டாகிராம்ல அவன் பதிவேற்றம் பண்ணிட்டே தான் இருக்கான், இப்படி அதை வெளியிட்டே இருக்கானுங்க. அத்தனையும் முறியடிக்கப்பட்டது. அந்த போராட்டம் நிச்சயமா விட்டுருந்தாங்கன்னா பாராளுமன்றம் அடித்து உடைக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது, பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. இந்தியாவுக்கு மாபெரும் இழுக்காக அமைஞ்சிருக்கும். டெல்லி காவல்துறையினர், அந்த அதிரடிப்படையினர் தங்கள் உயிரை பற்றி கவலைப்படாம மாபெரும் சாதனையை செய்திருக்காங்கன்னு சொல்லணும். இதுல கடந்த வீட்டுகளை பார்த்தாலே இந்த போராட்டத்தை பற்றி தெரியும். பிரகாஷ் ராஜ், சரத்பவர், ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர், இப்படி மோடிஜியை பிடிக்காத, இந்தியாவின் வளர்ச்சியை விரும்பாத, இந்திய ஒருமைப்பாட்டை, எந்தவித சச்சரவும் இல்லாமல் இந்த மக்கள் இருக்காங்களே, இதை எதையுமே விரும்பாத, இந்திய வளர்ச்சியை விரும்பாத ஆட்கள் அங்க வரிசை கட்டி போவது. இவருக்கு தலைவனாக இருக்கின்ற அந்த அபிஜித், இவனுமே பார்த்தீங்கன்னா இப்படி விசாரிக்கும் போது இவன் ஒரு அந்நிய நாட்டு கைக்கூலி என்று தெரிய வருது. இவன் இதுக்கு முன்னால் வந்து ஆம் ஆத்மி ஆரம்ப கட்டத்தில் ஆம் ஆத்மிக்கு வெற்றி பெற வைக்கும் வியூக அமைப்பாளர் தான். இன்னைக்கெல்லாம் இந்த வியூக அமைப்பாளருக்கு கொள்கையோ கோட்பாடோ எதுவுமே இல்லை. திமுகக்கு வியூக அமைப்பாளராக இருந்தவர்கள், வெற்றி பெற வைத்தவர்கள், அடுத்த 5 ஆண்டுக்கு அதிமுக வந்துட்டாங்க. அதுக்கு முன்ன திமுகவை வெற்றி பெற வச்சதே அவனுக்கு தான். அடுத்து அதுக்கு நேர் மாறான அதிமுக வந்து வேலை செய்யறானுங்க. அப்ப இவங்களுக்கு எந்த கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. பணம் கொடுத்தா எதையும் செய்வானுங்க அப்படிங்கிற ஆட்கள் இவனுங்க. அதில் ஒருவன் தான் இந்த அபிஜித். நான் முதல்ல பேசுனதுக்கும் இப்போக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இவர்களை பற்றி விசாரிக்கும் போது முழுக்க முழுக்க இந்தியாவை துண்டாட வேண்டும் என்று இவன் செயல்பட தெரியுது. அதுக்கப்புறம் இவன் அமெரிக்காவிலிருந்து தான் வந்திருக்கான். அமெரிக்காவில் படித்தேன் அப்படிங்கிறான். அங்கிருந்து தான் இந்த போராட்டத்தை தூண்டினார். அந்த தலைமை நீதிபதி அந்த வார்த்தையை பேசியிருக்க வேணாம். இளைஞர்களை கரப்பான் பூச்சியோடு ஒப்பிட்டு கூடாது. அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்தி அமெரிக்காவிலிருந்து இந்த போராட்டத்தை தூண்டிக்கிட்டு துணிச்சலாக இங்க வந்து செயல்பட்டு கொண்டிருக்கான். இன்ஸ்டாகிராமில் மிகப்பெரிய அளவு இவருடைய செயல்பாடுகள் இருக்கு. இன்ஸ்டாகிராமுக்கு தான் ஃபேஸ்புக் உடைய நிறுவனம் தான் இன்ஸ்டாகிராமில் நடத்துறாங்க. 861 போஸ்ட் அவன் வந்து இதுவரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கான். அவனுடைய வலைதளத்தில், அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் 2,46,00,000 பேர் அதை வந்து பின்தொடர்கிறாங்க. அதை தாண்டி தமிழ்நாட்டில் தனியாக இதுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அதிகாரப்பூர்வமாக கரப்பான் பூச்சி வச்சிருக்காங்க. மிகப்பெரிய அளவு புகழ் பெறவில்லை. 362 போஸ்ட் போட்டிருக்கானுங்க. தமிழ்நாட்டிலும் இந்த பிரிவினை சக்திகள் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த அரசை பாராட்டுகிறேன். 12 வருஷம் ஆச்சு மோடிஜி வந்து ஒரே முறைதான் விவசாயிகள் போராடியதற்காக அவர்கள் எடுத்த கொள்கையிலிருந்து பின்வாங்கினாங்க. இந்த சர்க்கார் பாராட்டலாம். ஏன்னா விவசாயிகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். உலகத்தின் இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயிகள் தான். அதனால அவர்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்கலாமே ஒழிய இதை போல பிரிவினை சக்திகளுக்கு பின்னால போகவே கூடாது. அதை தாண்டி இந்த 12 வருஷத்துல எந்த வித போராட்டத்திற்கும் பின்வாங்கி போனதே இல்லை. அதுவுமே காஷ்மீர்ல சிறப்பு அந்தஸ்தை நீக்கவே முடியாது, லடாக்கை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி என்னென்னமோ பேசும்போது இந்தியாவே துண்டாடிடும், பயங்கர ஃபயர் ஆயிரும், பயங்கர வன்முறை ஆயிரும், அப்படியே அவனுங்களாம் வருவானுங்க, புனித போர் பண்ணுவானுங்களாம் சொன்னாங்க. ஒண்ணுமே இல்லை, சின்ன சச்சரவு இல்லை, கப் சுப்புன்னு இருக்கானுங்க. அதற்கு காரணம் காஷ்மீர் காவல்துறை மற்றும் இந்திய ராணுவத்தினர். இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி காஷ்மீர் போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய கட்டமைப்புல கல்வி கட்டமைப்பு, போக்குவரத்து கட்டமைப்பு, மக்களின் வாழ்வாதாரம், சுற்றுலாத்துறை மிக பெரிய அளவு கற்பனை கெட்டாத அளவு வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த பாரதிய ஜனதா சர்க்காருடைய நல்ல காரியத்தினால் மிகப்பெரிய பலனை அந்த காஷ்மீர் மக்கள் இப்ப அனுபவிக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு புரியுது, இந்த புனித போராளிகள், போலி புனித போராளிகள் பின்னால போனா
நம்ம கஞ்சி கூட கிடைக்காது, அதை தாண்டி கல்வி கிடைக்காது, அதை தாண்டி நமது பிள்ளைகள் கொல்லப்படலாம் வன்முறையால். ஆதலால் பாரதிய ஜனதா பின் செல்லுவோம், மோடிஜி தான் தலைவர் என்ற நிலையில நீ காஷ்மீர் போயிருக்காங்க. 12 வருஷத்துல ஒரே ஒரு முறை தான் விவசாயிகளுக்காக தன்னுடைய கொள்கையை மாத்தினாங்க. நிச்சயமாக விவசாயிகளுக்காக உயிரையே கொடுக்கலாம். கொள்கையை மாத்துறது என்ன, உயிரையே கொடுக்கலாம். விவசாயிகள் அவ்வளவு உயர்ந்தவங்க, அதனால இதுல எந்த தப்பும் இல்லை. இவர்களை எல்லாம் என்ன, இந்த அப்பாவிகள், இந்த பிரிவினை சக்திகளால இந்த அப்பாவிகள் அடிவாங்கப்பட்டதுதான் எனக்கு உண்மையாவே மனசு கவலையா இருக்கு. ஆனா வேற வழி இல்லை. பாராளுமன்றத்துக்கு போயிருந்தாங்கன்னா, விட்டுருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய வன்முறை ரத்த கலரி இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கும். தடுத்து நிறுத்திட்டாங்க. இவங்க இப்ப 3 கோரிக்கை வச்சிருக்காங்க. பெரிய சலசலப்புலாம் இல்லை. நாளைக்கு திரும்ப புரட்சி, அங்க வந்து இது புரட்சின்னு சொல்லக்கூடாது, கூலிப்படையினர் அந்த கூலிபான்கள் திரும்ப அங்க பிரச்சனை பண்ணலாம். ஆனா இப்போ இன்னைக்கு வந்து பெரிய சலசலப்புலாம் இல்லை. புதன்கிழமை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 3 கோரிக்கை வச்சிருக்காங்க. 3 கோரிக்கையும் பரிசீலிக்கவில்லை மத்திய அரசின் குற்றச்சாட்டையும் அவங்க சொல்றாங்க. எப்படி பரிசீலிக்க முடியும்? முதல்ல வந்து நீட்டில் தற்கொலை, இந்த நீட் தேர்வில் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் தரணுங்கிறானுங்க. அது எதுக்கு தரணும்? நீட் தேர்வில் ஒரு மாணவனோ மாணவியோ தற்கொலை செய்து கொண்டால் அரசு அவருடைய பெற்றோர்களை, அப்பா அம்மாவை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். ஏன்னா அந்த தற்கொலை காரணமே அந்த வீடு தான். தேவையற்ற தனமாக ஏதோ நீட் தான் உலகத்திலேயே வாய்ப்புள்ள துறை போலவும், டாக்டர் தான் பிழைக்க வழி இருப்பது என்பது போலவும், அவன் டாக்டர் ஆகிறதான் அவனுடைய இவர்களுடைய ஒரே லட்சியம் என்பது போல மிகப்பெரிய திணிப்பை அவன் மேல சுமத்தி அவன் வெற்றி வாய்ப்பை இழந்தால் மிகப்பெரிய மனச்சோர்வுக்கு போற அளவுக்கு பண்றதே இவங்க தான். அவன் என் பையன் டாக்டர் ஆகணும், என் வீட்டையே விற்பேன், வீட்டை விற்கிறவன்னு நான் பார்க்குறேன், வீட்டையே விற்கிறேன், எல்லாத்தையும் வித்துருவேன், அவன் டாக்டர் தான் ஆகணும்னு சொல்லி மன நோயாளிகள் போல, பைத்தியக்காரர்களை போல செயல்பட்டு அந்த மாணவன் மாணவி மேல மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து அந்த நீட் தேர்வுடைய ரிசல்ட் வரும்போது முதல்ல இந்த சொந்தக்காரன் தான் ஃபோன் பண்ணுவானுங்க. என்னன்னா பையனு, அவனுக்கு கேள்வி எப்படி இருக்குன்னா அவன் ஃபெயிலா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஃபோனே பண்ணுவானுங்க. முதல் ஃபோன் அப்படிதான் வரும். அப்படி ஒரு வேளை அவன் தேர்ச்சி தோல்வி அடைஞ்சானா மிகப்பெரிய கிண்டல்கள், கேலிகள், அவங்க அப்பா அம்மா எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாதனம். இதனால தான் அந்த மாணவன் மாணவி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அரசு என்ன செய்ய முடியும் இதுக்கு? அவங்க தான், அது ஒன்று தான் வாய்ப்பல்ல, இன்னும் லட்சம் கோடி வாய்ப்பு இருக்கு. இதுல நீ தோல்வி அடைஞ்சாலும் இதை விட பிரகாசமா ஒரு டாக்டர் என்ன பெரிய அப்பாட்டக்கரா? இன்னும் டாக்டர் எப்ப டாக்டர் என்ன பெரிய அப்பாட்டக்கர்? ஒண்ணுமே கிடையாது. டாக்டரை விட துப்புரவு தொழிலாளி மேலானவர். டாக்டர் அது வந்த பின் காக்கிறார். வரும் முன் நோய்களை காப்பவர் துப்புரவு தொழிலாளி தான். டாக்டரை விட இவங்கள தான் நம்ம மேல் தூக்கி பேசணும். இப்படி டாக்டரை தவிர மிகப்பெரிய வாய்ப்புகள், கோடி வாய்ப்பு உனக்கு இருக்குடான்னு சொல்லி தன்னம்பிக்கையை வளர்த்துருக்கணும். அப்பா அம்மாவை கைது செய்து சிறையில் அடைக்கணுமே ஒழிய 1 கோடிலாம் கொடுக்கவே முடியாது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது முதல் கோரிக்கை. 2வது வந்து சோனம் அந்தால வந்து விடுதலை செய்ய சொல்றாங்க. அவரை ஜெயிலில் வைக்கிறது எந்த வித 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அவரை வந்து அரசாங்கத்துக்கு எண்ணம் இல்லை. என்னன்னா இதை போல சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன், இல்லாட்டி தூக்கு போட்டு சாவேன், இல்ல மேல இருந்து கீழே குதிச்சிருவேன், இந்த மாதிரி பைத்தியக்காரமா அவன் பண்ணுவான். அதனால தான் அவனை பாதுகாக்கும் நோக்கில், அவன் பிணத்தை வைத்து இவர்கள் அரசியல் செய்துவிடக்கூடாது என்ற நோக்கில் தான் அவனை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. மற்றபடி அவன் பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவன். அவன் இன்னைக்கு விடுதலை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பக்கம் போகாம அவன் வீட்டுக்கு போயிட்டா அவனுக்கு நல்லது. அது அதை விட்டுக்கிட்டு சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன், இதெல்லாம் வந்து ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கவே மாட்டாங்க. உண்ணாவிரதம் 1 நாள் 2 நாள் பார்ப்பாங்க. நிலைமை மோசம் அடைஞ்சா இவனையும் அப்படிதான் கொண்டு போனாங்க. குண்டு கட்டா தூக்கிட்டு போய் வலுக்கட்டாயமாக திரவ உணவை கொடுத்துருவாங்க முதல்ல. அதை தாண்டி ஊசிகள் மூலமாக அவனை திரும்ப நல்ல புத்துணர்வோடு வரக்கூடிய ஊசிகள் மூலமாக மருந்துகளை செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் திரவ உணவை கொடுப்பாங்க. இவன் வந்து திரவ உணவு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வலுக்கட்டாயமா அங்கேயும் பிடிவாதமா இருக்கணும்னு சொல்றாங்க. குத்துன்னு குத்தி வாயை திறக்க வச்சு ஒரு சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து இப்படிலாம் வந்து இவனால 10 பைசா பிரயோஜனம் இல்லை. இவனை விடுதலை பண்ணா திரும்ப அவன் அந்த கூட்டத்துக்குள்ள வந்துகிட்டு ஒருவேளை தூக்க கயத்தை மாற்றி தொங்குறேன்னு சொல்லி தொங்கலாம், இல்லை எங்கேயாவது குதிக்கிறேன்னு சொல்லி மேலே போய் நின்றுக்கலாம். இவன்
உயரமா போய் நின்றுக்கிட்டு நான் கீழே குதிக்க போறேன் பிரச்சனை பண்ணலாம். அதை போல ஒரு மனநோயாளி தான் அவன். அதனால விடுதலை பண்ணாமல் இருக்காங்க. மூன்றாவது, முக்கியமாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நீக்கம் செய்ய வேண்டும். தர்மேந்திர பிரதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னைக்கு அந்த தமிழை எழுத்து பேசுறானோ, இந்திய திணிக்க முயல்றானோ, எனக்கு அவன் ஆகவே ஆகாது. தர்மேந்திர பிரதான் மேல எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல எண்ணம்னா இல்லை, அவர் மிகப்பெரிய சாதனை எதுவும் செய்து விடவில்லை. இந்திய திணிப்பை தவிர அவர் எந்த சாதனைக்கும் சொந்தக்காரர்கள். ஆனா இப்படி பிரிவினை சக்திகள் சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு தர்மேந்திர பிரதானை மாற்றினால் நாளைக்கு அமித்ஷா மாற்றணும்பாங்க, அதற்கடுத்த நாள் நிர்மலா சீதாராமன் அவர்களை மாற்றணும்பாங்க, அதற்கடுத்த நாள் மோடிஜியை மாற்றணும்பாங்க, அதற்கடுத்த நாள் இந்தியாவிலிருந்து இந்த பகுதியை பிரிக்கணும்பாங்க. இப்படி அடுத்து 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 இது மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் போராட்டம் செய்ய நினைப்பவர்களுக்கு, தேச பிரிவினைவாத சக்திகளுக்கு. அந்த ஒரு காரணத்திற்காக தர்மேந்திர பிரதானை நீக்கக்கூடாதுன்னு சொல்றேன். மற்றபடி தர்மேந்திர பிரதான் எனக்கு பிடிக்காத நபர்ல ஒரு நபர். என்னைக்கு இந்தியை திணிப்போம், தமிழை புறக்கணிப்போம்னு நினைக்கிற ஆள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் உயிருள்ள வரைக்கும் எனக்கு எதிரியாக தான் பார்ப்பேன். அப்படி ஒரு நபர் தான் தர்மேந்திர பிரதான். அதனால இவர்கள் சொல்றாங்கன்னு கேட்டு பதவி நீக்கம் செய்யக்கூடாது. செஞ்சா அடுத்து 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 மோடிஜி வரைக்கும் வருவாங்க பதவி நீக்கம் செய்ய வேண்டும் சொல்லி. நிச்சயமாக இந்த பதிவு நான் பேசுற எண்ணத்திலேயே இல்லை. ஆனால் உலகம் முழுவதும் வியப்பாக இந்த போராட்டக்கார பிரிவினை சக்திகளின் நோக்கம் முறியடிக்கப்பட்டது. அந்த டெல்லி போலீஸ் இவர்களை கையாண்ட விதம், 118 பேர் காயம்பட்டு உயிருக்கு துணிஞ்சு அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள போய் ஒரே ஒரு துப்பாக்கி குண்டு பயன்படுத்தாம லத்திகளாலும் கைகளாலும் கண்ணீர் புகை குண்டுகளாலும் அவ்வளோ பெரிய வன்முறை கூட்டத்தை கட்டுப்படுத்தி, அதை பிரிவினைவாதி சக்திகளால் தூண்டப்பட்ட வன்முறை கூட்டத்தை கட்டுப்படுத்தி பாராளுமன்றம் இந்திய தேசத்தின் மானம் அதில் எதற்குமே பங்கம் வராமல் பார்த்துட்டான்னு சொல்லணும். நன்றிகள்.